19வது ஸ்லோகம். ஹஸ்தே வஸ்திரம் சமாகர்ஷன் காகபட்சதரஸ்கலன் தமாகதம் திஜக்ரோதாத் பாலமப்யஹனத்ததா. ക്രോധാത് ബാലം അഭ്യഹനത് തഥാ. കൈകളാല സാരിയ പിടിച്ച് ഇഴുത്ത് மெல்ல மெல்ல பின்னால ஓடி ஓடி வர அந்த சின்ன குழந்தைய, குடுமியெல்லாம் வச்சுருக்கிற சின்ன குழந்தையாயிருக்கிற அந்த பாலனை பிராமணன் அப்போது கோபத்தோடு கூடி அடிச்சார். ராஜாவை கோபமூட்டுறதுக்கான செயல்களை செஞ்சுட்டு இருக்கார் பிராமணன். 20வது ஸ்லோகம். முதல் லைன் அப்படிங்கிறது புத்திரன் அம்மாவோடு பின்னால தொடர்றதும், 2வது லைன் ராஜ்ஞி பிராமணன் கிட்ட கெஞ்சறதுமாக்கும். வதன் ததா அபி. சஹ அம்பா இதி ந ஏவ முஞ்சதி மாதரம் வதம் ததாபி சோம்பேதி நைவ முஞ்சதி மாதரம். பிராமணன் அந்த குழந்தைய அடிச்சார். இருந்துட்டு கூட அம்மா அம்மா அப்படின்னு கத்தின்னு அந்த குழந்தை அம்மைய விடாதக்கு பிடிச்சிட்டு இருந்தது. ராஜ்ஞி இப்போ அந்த பிராமணன் கிட்ட சொல்லறா. அதனால ராஜ்ஞி உவாச்சா, ராஜ்ஞி உவாச்சா பிரசாதம் குரு மே நாதா கிருணீக்ஷ்வேமம் ஹி பாலகம். பிரசாதம் குரு மே நாதா கிருணீஷு இமம் ஹி பாலகம். யஜமானனே, என்னோடு இந்த குழந்தைய கூடியும் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு காருண்யம் உண்டாகணும். அப்போ நானும் என்னோட குழந்தையும் உங்களோடு அடிமைகளாயிட்டு வந்துக்கிறோம். என்னோட புத்திரனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை, குழந்தைக்கும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியலை. அதனால இந்த குழந்தைய கூடியும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணுமே, அதுக்கான காருண்யம் உங்களுக்கு உண்டாகணுமே. 21வது ஸ்லோகம். கிரீதாபிநாஹம் பவிதா வினைனம் காரியசாதிகா இத்தம் மமால்பபாக்யாயா பிரசாதம் குருமே பிரபோ. என்ன நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்க, என்ன தவிர இந்த குழந்தையும் பணம் கொடுத்து வாங்கிடுங்கோ. இவன் இல்லாதக்கு எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்காது. நீங்கள் என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு வீட்டில் வேலை பண்ணுறதுக்காக்குமே. என்னோட நினைப்பெல்லாம் இந்த குழந்தைய சுற்றி பற்றிகிட்டே நிற்கிறது, எனக்கு வேலை பண்ண முடியாது. அதனால அதிர்ஷ்டமே இல்லாத எங்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டணுமே. அதுக்கு பிராமண வேஷத்தில் வந்திருக்கிற விஸ்வாமித்ரர் பதில் சொல்றார். அதனால பிராமண உவாச்ச கிருஹ்யதாம் வித்தமே தத்தே தீயதாம் மம பாலகாம் ஸ்திரீ பும்சோ தர்மசாஸ்திரஜ்ஞை கிருதமேவ ஹி வேதனம். இது கேட்ட பிராமணன் ராஜா கிட்ட சொன்னார், இந்த தினங்கூடியும் தரேன், എന്നിട്ട് இந்த புத்திரனையும் எனக்கு விட்டு தந்துடு. ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் எல்லாம் தர்மசாஸ்திரத்துல என்னவாக்கும் விலை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கே, அதன்படியான விலையாக்கும் நான் தந்திருக்கேன். 23வது ஸ்லோகம். சதம் சஹஸ்ரம் லட்சம் ச கோடி மௌல்யம் ததா அபரைஹி த்வாத்ரிம்ஷத் லட்சணஹ உபேதா. दक्षा शीलगुणान्विदाः शतं सहस्रं लक्षं च कोटिमौल्यं तदापरे द्वात्रिंशत् लक्षणो वेद
தட்சாசீல குணான்விதா 100 1000 லட்சம் கோடி இப்படின்னெல்லாம் அடுத்தவா சொல்லுவா. 32 லட்சம் ரொம்பின சீல குணம் இருக்கிறவளாக்கும் யோக்கியான ஸ்திரீ அப்படிங்கிறவள். இருபத்தி 4வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிராமணன் ராஜா கிட்ட சொல்றதும், அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத 2வது லைன்ல சூதன் சொல்றதுமாக்கும். கோடி மௌல்யம் ஸ்திரிய ப்ரோக்தம் புருஷஸ்ய ததார்புதம். ஸ்திரீக்கு கோடி நாணயமாக்கும் வேல்யூ ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு, புருஷனுக்கு 10 கோடியும் ஆக்கும். சூதன் நைமிஷாரண்யத்தில் இருக்கிறவாளுகிட்ட சௌனகாதி முகர்ஷிகள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கார், கதைகளை வர்ணிக்கிறார். அதனால சூத உவாச்சா ததா ஏவ ததைவ தஸ்ய தத்வித்தம் தது வித்தம் புரட்சித்தம் படே புனா இப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையோடு விலையும் ராஜாவோடு முன்னாலே இருந்த அந்த மரவுரியில மரத்தால இருக்கிற தோல் வஸ்திரத்துல போட்டு கொடுத்தார் பிராமணன். 25வது ஸ்லோகம் பிரகிருஹ்ய பாலகம் மாத்ரா சஹைகஸ்தமபந்தயத் சஹ ஏகஸ்தம் அபந்தயத். பிரகிருஹ்ய பாலகம் மாத்ரா சஹைகஸ்தமபந்தயத் பிரதஸ்தே சகிருஹம் சிப்ரம் தயா சஹமுதான்விதா. அதுக்கப்புறமா அந்த பாலனை பிடிச்சு அம்மையோடு கூட கூட்டி சேர்த்து கட்டி போட்டார். அதுக்கப்புறம் அந்த பிராமணன் ராஜாவோடு பிரியதமையாயிருக்கிற அந்த மனைவியையும் புத்திரனையும் கூட்டிண்டு குஷியோடு கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போனார். 26வது ஸ்லோகம் பிரதட்சிணாம் து சாக்ருத்வா ஜானுப்யாம் பிரணதாஸ்திதா பாஷ்ப பர்யாகுலாதீனா த்விதம் வஜனம் அப்ரவீத். பாஷ்ப பர்ய ஆகுலாதீனா து இதம் வஜனம் அப்ரவீத். பிராமணன் அவரோட வீட்டுக்கு கிளம்பினார். ஆனா ராஜாவோட பத்னி ஆகட்டும் ராஜாவை கணவரை பிரதர்ஷனம் வச்சு முட்டுகால கீழே நன்னா படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விட்டுண்டு ரொம்ப ரொம்ப பரவசையாயிட்டு இப்படி சொன்னான். 27வது ஸ்லோகம் யதி தத்தம் யதி ஹுதம் பிராமணாஸ்தர்ப்பிதாயதே தேன புண்ணியேன மே பர்த்தா ஹரிச்சந்திரோஸ்து வைப்புனா. நான் தானம் செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, ஹோமங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, பிராமணர்களை பூஜிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த புண்ணியத்தால ஹரிச்சந்திரன் மறுபடியும் என்னோடு கணவராயிட்டு வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா அந்த ஹரிச்சந்திரனோடு மனைவியா இருக்கிற அந்த தர்மபத்னி. 28வது ஸ்லோகம் பாதயோபதிதாம் திருஷ்ட்வா பிராணேபியோ பிகரியசே ஹாஹேதி ஜவதன் ராஜா விலலாபாகுலேந்திரியாம். ஹா ஹா இதி சவதன் ராஜா விலலாப ஆகுல இந்திரியஹா. பிராணனை விட பிரியமாயிருக்கிற மனைவி காலில் விழுந்து அழறா. இனி எത്ര ஜென்மம் எடுத்தாலும் ஹரிச்சந்திரனே என்னோட கணவரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. நான் ஏதாவது தானங்கள் செஞ்சிருக்கேன் இந்த ஜென்மத்துல அப்படின்னு
நான் ஏதாவது ஹோமங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கா. நான் பிராமண ஆள்களை ரெஸ்பெக்டோடு கூடி பூஜிச்சிருக்கேன் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு நினைக்கா. தேவர்களே, மறுபடியும் இதே ஹரிச்சந்திரனோடு மனைவியாயிட்டு நான் பவிக்கணுமே அப்படின்னு மனைவி சொல்லி அழறத பார்த்தோன ராஜா ஹா ஹா கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹிருதயம் பொட்டி அழுதார். 29வது ஸ்லோகம். வியுக்தேயம் கதம் ஜாதா சத்யசீல குணான்விதா விருஷ்டச்சாயா விவ்ருட்சம் தம் ஜஹாதி கதாச்சன. விருட்சச்சாயா அபிவிருட்சம் தம் ந ஜஹாதி கதாச்சன. சத்தியவும் சீலகுணங்களுமுள்ள என்னோடு மனைவி என்னை இப்படி விட்டுட்டு போறாளே, அவளுக்கு எப்படி என்ன பிரிஞ்சு வாழறதுக்கு சாதிக்கும்? மரத்தோடு நிழல், அதுக்கு ஜீவன் இல்லைனா கூடியும் அது ஒருபோதும் மரத்தை விட்டு போகாதே. மரம் இருந்தா அந்த நிழல் இருக்கும், மரம் இல்லைனா நிழலுக்கு நிலநிற்பு இல்லை. அந்த நிழலுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னாலும் மரத்துக்கு ஜீவன் இருக்கு, நிழலுக்கு ஜீவன் இல்லை. அந்த நிழலுக்கு ஜீவன் இல்லைனாலும் அந்த நிழல் ஒருபோதும் மரத்தை விட்டு போகாதே. என்னோட மனைவி என்னை விட்டு எப்படி வாழ்வளோ. 30வது ஸ்லோகம். ஏவம் பாரியாம் வதித்வாத சுசமந்தம் பரஸ்பரம் புத்திரம் ச தமுவாஜேதம் தம் உவாச இதம். புத்திரம் ச தமுவாஜேதம் மாம் துவம் ஹித்வா க்வயாஸ்யசி. இப்படி மனைவிட்ட சொல்லிட்டு மனைவியோடு கூட்டி கெட்டி போட்டிருக்காரே பிராமணன் புத்திரன், அந்த புத்திரன் கிட்ட கேட்டார், என்னை விட்டுட்டு நீ எங்க போறாய் குழந்தே. 31வது ஸ்லோகம். காம் திசம் பிரதி யாஸ்யாமி கோமே துக்கம் நிவாரயேத் தியாஜ்ய தியாகேன மே துக்கம் வனவாசே நமே திஜா. ஏ பிராமணா, நான் ஏது திக்குக்கு போவேன்? ஆர் என்னோட துக்கத்தை இல்லாம பண்ணுவா? ராஜ்யம் போனதாலேயோ வனத்துல பார்க்கறதாலேயோ வனத்துல வசிக்கிறதாலேயோ எனக்கு துக்கம் இல்லை. இப்போ இந்த மனைவியையும் குழந்தையையும் பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு தாங்க முடியலையே. 32வது ஸ்லோகம். யத் புத்ரேன வியோகோ மே ஏவமாஹ ச பூபதே சத்பர்த்ருபோக்யா ஹி சதா லோகே பாரியா பவந்தி. ஆனா புத்திரனை பிரியறதுல இருக்கிற துக்கம் எனக்கு தாங்க முடிய மாட்டேங்கிறது. இப்படி சொல்லிண்டு அந்த ராஜா அழுதார். உலகத்துல எப்பவும் உத்தம கணவர்களுக்கு அனுபவிக்கிறதுக்காயிட்டு உள்ளவாளாக்குமே இந்த மனைவிகள். இப்படி இந்த மனைவி என்னை விட்டு போறாளே. 33வது ஸ்லோகம். மயா த்யக்தாசி கல்யாணி துக்கேன விநியோஜிதா இச்வாகு வம்ச சம்பூதம் சர்வராஜ்ய சுகோஜிதம். மங்களகரமாயிருக்கிற என்னோட மனைவி நீ இப்போ என்னால துரத்தப்பட்டவளாயிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாக்குமே இப்ப நான் உன்னை விட்டேன். அந்த துக்கத்தை நீ இப்ப அனுபவிக்கிறியே. இச்வாகு வம்சத்துல ஜனிச்சவனும் ராஜ்ய சுகங்கள் எல்லாம் இருக்கிறவனுமான நான் இப்படி உன்னை துரத்தி அடிச்சிட்டேனே. 34வது ஸ்லோகம். மாமீத்ருஷம் பதிம் பிராப்ய தாசி பாவம் கதாஹ்யசி ஈத்ருஷே மஜ்ஜமானம் மாம் சுமஹத் சோக சாகரே. சுமஹது சோக சாகரே. என்ன மாதிரி இருக்கிற ஒரு கணவரை கிடைச்சிட்டு இக்ஷ்வாகு வம்சத்துல ஜனிச்ச ராஜ்ய சுகமெல்லாம் இருக்கிற என்ன கணவராயிட்டு கிடைச்சிட்டும் உனக்கு ஒரு தாசியாயிட்டு போக வேண்டி வந்துடுத்தே. இந்த மாதிரி ரொம்ப பெரிய துக்க சமுத்திரத்துல முழுகி கொண்டு ஜீவிச்சுட்டு இருக்கிற என்ன இனி ஆறு இந்த நரகத்திலேருந்து காப்பாத்துவா? 35வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ராஜா
அழுது புலம்புறதும். ரெண்டாவது லைன் சூதன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சவுனகாதிகளுக்கு வர்ணிக்கிறதுமாக்கும். கஹ மாம் உத்தரதே தேவி பௌராண ஆக்கியான விஸ்தரைஹி. को मामुद्धरदे देवी പൗരാണാഖ്യാനവിസ്തരൈ. ആരാക്കും எனக்கு புராண ஆக்கியானங்களை சொல்லி கேட்க வச்சு என்னை இந்த நரகத்திலேந்து காப்பாத்துவா அப்படின்னு ராஜா புலம்பினார். பகவத் புராணங்களை எல்லாம் சொல்லி என்னோட மனசை ஆறு உயர்த்துவா, இந்த நரகத்திலேருந்து நான் எப்படி தப்பிச்சுப்பேன், என்ன காப்பாத்துறது ஆறு அப்படின்னு கேட்டு ராஜா அழுதார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சூதன் சவுனகாதிகளுக்கு வர்ணிக்கிறார். சூத உவாச்ச பஷ்யதஹ தஸ்ய ராஜர்ஷேஹே கஷ அகாதைஹி சுதாருணைஹி. பஷ்யதஸ்தஸ்ய ராஜர்ஷே கஷாகாதை சுதாருணை. அந்த ராஜர்ஷி பார்த்துட்டே இருக்கிறத பெரிய பயமுறுத்துற அளவுக்கு இருக்கிற பெரிய ஒரு சாட்டவாரால கயறு, பெரிய ஒரு கயரால 36வது ஸ்லோகம். காதயித்வாது விப்ரேஷோ நேதும் சமுபதக்ரமே நியமானௌ தௌ திருஷ்ட்வா பாரியா புத்ரௌ ச பார்த்திவ. ராஜாவோட மனைவிய அடிச்சு முன்னால நடத்துறார் அந்த பிராமணன். அப்படி அடிச்சு அடிச்சு கொண்டு போற மனைவிய பார்த்தார் ராஜா. அதே மாதிரி அந்த புத்திரனையும் அந்த பிராமணன் அடிச்சு அடிச்சு கொண்டு போறார் சாட்டவாரால. இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிற ராஜா சங்கடம் தாங்க முடியல அவருக்கு.